So, வந்து illustration 15 type 3 problem. A marketing organization is planning a questionnaire survey on behalf of their client to access the market potential of instant foods. The following activities are involved in this project. So A ஓட precedence எதுவும் இல்ல, B ஓட precedence எதுவும் இல்ல, C ஓட precedence எதுவுமே இல்ல. D க்கு வந்து B proceedings, E க்கு வந்து DA proceedings, F க்கு வந்து B proceedings. G க்கு வந்து CEF, H க்கு வந்து evaluation of result. So first activity list down பண்ணிக்கணும். Step 1. Activity வந்து B A, B, C, D, E, F, G, H. So 2, 3, 4, 6, 10. So step 1 வந்து So step 1 வந்து அப்படியே இந்த ஆக்டிவிட்டி அப்படியே லிஸ்ட் டவுன் பண்ணி ஏபிசிடி எழுதிக்கணும். ஆப்டிமிஸ்டிக், மோஸ்ட் லைக்லி, பெசிமிஸ்டிக். ஆப்டிமிஸ்டிக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதோட மீனிங் வந்து the shortest possible completion time எல்லாமே பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட கம்ப்ளீஷன் டைம் என்ன அப்படின்னு பார்க்கறது வந்து ஷார்ட்டஸ்ட் பாசிபிள். பெசிமிஸ்டிக் டைம்ன்றது லாங்கஸ்ட் பாசிபிள் கம்ப்ளீஷன் டைம். இஃப் மேஜர் டிலே ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், மேஜர் டிலே ஆனாலும் எவ்வளோ மேக்ஸிமம் டைம் ஆகும். மோஸ்ட் லைக்லி டைம்ன்றது த மோஸ்ட் ரியலிஸ்டிக் எஸ்டிமேட் ஃபார் த கம்ப்ளீஷன், ரியலிஸ்டிக் டைம். சி இது ஷார்ட்டஸ்ட், பெசிமிஸ்டிக்ன்றது டிலேஸ் இருந்ததுன்னா எப்படி, மோஸ்ட் லைக்லி டைம்ன்றது மோஸ்ட் ரியலிஸ்டிக் எஸ்டிமேட் டைம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 எல்லாத்தையும் லைனாக எழுதிட்டு ஸோ 2 + 3 × 4 + 4 அது டிவைட் பை 6. இதான் அதோட ஃபார்முலா. ஸோ இதான் வந்து அதோட ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா A + 4M + B டிவைடட் பை 6. ஸோ 6ஆல் டிவைட் பண்ணோம். அப்புறம் B - A, B - A அப்படின்றது வந்து இப்போ இதுவும் மைனஸ் பண்ணோம். பெசிமிஸ்டிக் டைமையும் ஆப்டிமிஸ்டிக் டைமையும் மைனஸ் பண்ணிட்டு அதில் டிவைடட் பை 6 பண்ணோம். ஸோ இது இது வந்து எக்ஸ்பெக்டட் டைம் காலம், இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது ரெண்டும். அப்புறம் வேரியன்ஸ் நார்மலாக என்ன பண்ணுவோம், this into this, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர்ன்றது வேரியேஷன். ஸோ இது வந்து நம்ம பண்ணிக்கிறோம். இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்னன்னா, this is step 1. ஸோ ஸ்டெப் 2 வந்து இது வரையிறது. ஓகே, நெட்வொர்க் டயக்ராம் வரையிறது. ஸோ இப்போ ஏ பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க,
ப்ரெசிடென்ஸ் பிக்கு ப்ரெசிடென்ஸ் கிடையாது, சிக்கு ப்ரெசிடென்ஸ். அப்போ ஒன்லேருந்து நோடு வரைஞ்சி ஏக்கு ப்ரெசிடென்ஸ் கிடையாது, பிக்கு ப்ரெசிடென்ஸ் கிடையாது, சிக்கு ப்ரெசிடென்ஸ் கிடையாது. ஸோ நோடு வரைஞ்சிட்டோம். ஸோ அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டிக்கு வந்து ப்ரெசிடென்ஸ் பியாம். ஸோ டியோட ப்ரெசிடென்ஸ் என்ன, பி. ஸோ அதனால டிக்கு வந்து இந்த ஆரோ மார்க் போட்டு டி இது பண்ணியிருக்கோம். ஈயோட ப்ரெசிடென்ஸ் டிஎன்ஏ, ஈயோட ப்ரெசிடென்ஸ் வந்து டிஎன்ஏ. அதனால டிஏ கிளப் பண்ண மாதிரி இந்த நோட்லேருந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துட்டு போறோம். ஸோ இ. அப்புறம் அடுத்தது வந்து எஃப்ஓட ப்ரெசிடென்ஸ் வந்து பி, எஃப்க்கு வந்து பி ப்ரெசிடென்ஸ். ஸோ இங்கேருந்து அப்படியே கண்டினியூவா எஃப்க்கு எடுத்துட்டு போறோம். அப்புறம் ஓ ஜியோட ப்ரெசிடென்ஸ் சிஇஎஃப். ஸோ ஜியோட ப்ரெசிடென்ஸ் சிஇ இந்த நோடு, அப்புறம் இஎஃப் மூணுமே சேர்ந்து இருக்கு. ஸோ அங்க வந்து ஜியை வந்து நம்ம மார்க் பண்றோம். ஸோ 1, அப்புறம் 2, அப்புறம் வந்து 3, 4. அப்புறம் 4ஓட ஜியோட ப்ரெசிடென்ஸ் வந்து ஹெச், இல்ல ஹெச்சோட ப்ரெசிடென்ஸ் ஜி. ஸோ ஹெச்சுக்கு முன்னாடி ஜி. ஸோ ப்ரெசிடென்ஸ்னா அதுக்கு முன்னாடி முன்னாடி என்ன ஆரோ மார்க் அப்படின்றது தான் இது. இப்போ இது நம்ம போட்டாச்சு. இப்போ இது போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ்பெக்டட் டைம் இங்க போட்டிருக்காங்க இல்லையா, அதாவது 3:11. இப்போ வந்து ஏவோடது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏயோடது அப்படின்னு பார்த்தோம்னா 3. ஓகே, பியோடது அப்படின்னு பார்த்தோம்னா 11. அப்புறம் சியோடது அப்படின்னு பார்த்தானாக்கா இங்க சியோடது ஆக்சுவலா இங்க 4 வரும், இங்க 4 ஒன்று வரும். ஸோ 0. அடுத்தது வந்து பியோடதுக்கு வந்து 11 எக்ஸ்பெக்டட் டைமு. சி தான் வந்து 4. அப்புறம் டியோடது வந்து பிக்கு வந்து 11, சிக்கு வந்து 4. இந்த ஆக்டிவிட்டி இங்க 4. அப்புறம் வந்து டி பக்கத்துல, அப்புறம் இ பக்கத்துல 1, இ பக்கத்துல 1, அப்புறம் எஃப் பக்கத்துல 5, எஃப் பக்கத்துல 5, அப்புறம் ஜி பக்கத்துல 13, ஹெச் பக்கத்துல 11. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் டைம் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். ஏ வந்து நம்ம கண்டுபிடிச்சது வந்து 3.
இந்த எக்ஸ்பெக்டட் டைமை இங்கே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும் 3. பி வந்து 11. ஸோ இது சியோடது. அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம டைம் டேக்கிங் மார்க் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா we are going to see early start time. early start time பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொன்றா நம்ம early start time பார்க்கலாம். இப்போ இதோட early start time என்ன? ஏயோட early start time வந்து ஏ பி சி மூணுமே வந்து சைமல்டேனியஸ் ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா? அதனால early start time என்ன? 0 0 0. அவங்கள பொறுத்த வரைக்கும் 0 0 0. ஸோ இவங்களுக்கும் early start time வந்து 0. ஏ நோடுக்கும் அதே தான். ஏக்கும் அதே தான். பிக்கும் early start time வந்து 0. இவங்களுக்கும் early start time. பிக்கும் ஏக்கும் அதே தான். சிக்கும் அதே தான். சிக்கும் early start time 0. ஏன்னா முன்னாடி எதுவுமே கிடையாது ரெசிடென்ஸ். அடுத்தது இவங்களுக்கு என்ன சொல்றாங்க early start time? டிக்கு வந்து டிபெண்டன்சி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ ஏபிசி வந்து கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட் இல்லையா? ஸோ கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட். இவங்களுக்கு மட்டும் ஏபிசிக்கு early start time வந்து 0. இப்போ நெக்ஸ்ட் வந்து டி நோடுக்கு வரலாம். டி நோடுன்றது வந்து என்னது? டி நோடு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? பிஏ டிபெண்ட் பண்ணியிருக்கு இல்லையா? டி நோடு வந்து பிஏ டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போனா பிக்கான டைம் எக்ஸ்பெக்டட் டைம் எவ்வளோ? 11. அப்போ 0 + 11 எவ்வளோ? 11. அப்போ early start time இவங்களோடது என்ன? 11. ஓகேவா? முடிஞ்சிச்சு. டி நோடுக்கு முடிஞ்சிச்சு. அடுத்தது ஏடி இ நோடுக்கு வரலாம். இ நோடோட டிபெண்ட் யாரு? ஏ நோடும் டி நோடும் ரெண்டு நோடுமே டிபெண்ட் இல்லையா? ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம எப்போ வந்து இ நோடுக்கு டிபெண்ட் ரெண்டு பேர் இருக்கும்போது நம்ம என்ன என்ஷூர் பண்ணிக்கணும்? ரெண்டு டிபெண்டன்சி இருக்கும்போது கிரேட்டரோடது தான் எடுத்துக்கணும். அதாவது இப்போ வந்து டி நோடுக்கு வந்து 4 கரெக்டா இந்த இடத்துல நான் பிளேஸ் பண்றதுக்கு சொல்றேன். 11 + 4 15 அது வரலாம். இல்லைன்னா இன்னொரு டிபெண்டன்சி என்ன? ஏ கிட்டேருந்து வராங்க. அப்போ 0 + 3 3 கூட வரும். ஆனால் இதுல எது கிரேட்டர்? 15. அதனால 11 + 4 15 வந்து இஎஸ்டி ஃபார் இ நோடு. இது முடிஞ்சிச்சு. இப்போ இதுல என்ன? இதுல எது எது நம்ம பார்க்கணும்? ரெண்டு ஆப்ஷன். ஒன்று 3, 15 whichever is greater.
இ இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன நம்மளுக்கு? ஈக்கு அப்புறம் ஏபிசிடி எஃப். எஃப்க்கு என்ன சொல்றாங்க? எஃப் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? எஃப் இஸ் டிபெண்ட் ஆன் பி. ஓகேவா? ஸோ எஃப் எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. எஃப் எதை டிபெண்ட் பண்றது? பியை டிபெண்ட் பண்றது. அப்போ எஃப்க்கு ஒரே டிபெண்டன்சி தான். அப்போ 11 இஎஸ்டி, இதுலேருந்து எஃப் ஓடது 5. அப்போ என்ன ஆகும்? எஃப் ஓட இந்த நோடுக்கு என்ன வரும்? 11 + 5 16. ஸோ நெக்ஸ்ட் எஃப் முடிஞ்சிச்சு. எஃப்க்கு அப்புறம் ஜி. ஜியோட டிபெண்டன்சி 3 இருக்கு. சி, எஃப், இ 3 டிபெண்டன்சி இருக்கு. அப்போ 3 டிபெண்டன்சினா மூணுத்துக்கும் நம்ம கால்குலேட் பண்ணி எது கிரேட்டரோ பார்க்கணும் இல்லையா? ஸோ 16 ஜியோட கம்ப்ளீஷன் எவ்வளோ? 13. ஸோ 3 டிபெண்டன்சியில் ஸோ எஃப்க்கு வந்து சாரி ஜிக்கு வந்து 3 டிபெண்டன்சி இருக்காமா, எஃப், சி அண்ட் இ. அப்போ இங்க வந்து இது வந்து அப்போனா வந்து 16 + ஒரு 13 வந்து 29. இது ஒன்று. எஃப் ஓடுது 16 + 13 ஒரு 29. அதே மாதிரி எஃப், சி அண்ட் டி. சிக்ஸ்டீனு ஒன்று, இன்னொன்று வந்து 4. இல்லையா? சியோடது ஒன்று 4. இன்னொன்று வந்து 16. 15 + 1 16. அது ஒரு லூப்பு. இன்னொன்று இங்கே 16 எஃப் ஓடுது 16 + 13 29. இன்னொன்று வந்து 4 சியோடது. அப்போ இது மூணுத்துல கிரேட்டர் என்னன்னா 29 ஓடுது. அப்போ அப்போ இஎஸ்டி ஸோ 29. இது வந்து இந்த நோடுக்கு இஎஸ்டி. அப்புறம் 29 + ஒரு 11 வந்து 40 ஹெச் நோடுக்கு. இது இஎஸ்டிக்கு. ஓகேவா? ஸோ நிறைய டேப்ஸ் ஓப்பனாக கன்ஃபியூஸ் ஆகிட போகிறது. இதே மாதிரி இஎஃப்டிக்கு அதாவது இப்போ இஎஸ்டின்றது வந்து ஏர்லி ஸ்டார்ட் டைம். இஎஃப்டின்றது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 0 + 3 3. டியூரேஷனும் இஎஸ்டியும் சேர்ந்தா இஎஃப்டி. 11 + 0 0. 4 + 0 4. 4 + 11 15. 1 + 15 16. 5 + 11 16. 13 + 16 29. 11 + 29 40. லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் வந்து அதே மாதிரி இங்கே ஆரம்பிக்கிறோம்.
ஸோ சாரி லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் வந்து அதே மாதிரி ஆரம்பிக்கணும். ஏக்கு வந்து லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் வந்து 15. அதே மாதிரி பிக்கு வந்து லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் வந்து 11 பிக்கு. ஏக்கு அப்புறம் சிக்கு வந்து லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் வந்து 16. டிக்கு வந்து லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் வந்து டிக்கு வந்து 15. ஈக்கு லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் வந்து ஈக்கு லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் வந்து 16. எஃப்க்கு லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் வந்து ஜி வந்து லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் வந்து 29. ஹெச்சுக்கு வந்து லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் வந்து 40. ஸோ பேக் சைட்லேருந்து ஸோ 40 29 அப்படி 16 அப்புறம் ஒரு 29 16 அப்புறம் ஒரு 15 இது பண்ணினதுக்கப்புறம் எல்எஸ்டின்றது என்னன்னா 15 minus 3 12 11 minus 0 11 16 minus 12 4 15 minus 4 11 16 minus 1 15 16 minus 5 11 29 minus 13 16 40 minus 11 29. ஸோ டோட்டல் ஃப்ளோட்டுன்றது ரொம்ப ஈஸி. 15 minus 3 12 11 minus 11 அதாவது எல்எஃப்டி மைனஸ் இஎஃப்டி வந்து ஃப்ளோட்டு. 15 minus 15 0 16 minus 16 0 16 minus 16 0 40 minus 40 0. ஸோ இது வந்து ஸ்டெப் நம்பர் 2. இப்போ இதுல வந்து கிரிட்டிக்கல் பாத் எதெல்லாம் போடலாம்னா 1 2 4 5 6 இல்ல 1 3 2 4 5 6 இல்ல 1 4 5 6. ஸோ இந்த கிரிட்டிக்கல் பாத்லாம் போடலாம் 1 3 4 5 6 1 4 5 6 இல்ல 1 2 4 5 6 1 3 4 5 6 1 4 5 6 இது போட்டோம். அப்புறம் அதோட வேல்யூஸ் எடுத்து நீங்க போட வேண்டியதான். ஸோ 1 to 2 1 to 2 ஓடது வந்து 11 ஓகேவா. அப்புறம் வந்து 2 to 3 2 to 3 வந்து 4. அப்புறம் 4 to 5 வந்து ஸோ 1 to 2 வந்து ஆமாம் 1லேருந்து 2 வந்து 11. அந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு எது ஆமாம் எது வந்து ஹையஸ்டாக இருக்குன்னு பார்க்கணும். ஹையஸ்டாக இருக்கிறது சேம் ரெண்டுமே டியூரேஷன் சேமாக இருந்ததுன்னா இந்த 1 to 2 3 to 4 4 to 5 இருக்கு இல்லையா அதோடத வந்து இப்போ வந்து 1 to 2 அப்படின்னா 5.44 இப்படி வரும். இது 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 சாரி 23.78 சாரி 5.44 1.78 0 11 11 கரெக்டு தானே 1 2 3 23.78 ஒன்று. ஓகே 23.78 ஓட ரூட் வந்து 4.875. இன்னொன்று வந்து 5.44 11.11 5.44 அதோட ரூட் பார்த்தீங்கன்னா 4.70. அப்போ இதில் எது வந்து லெஸ்ஸாக இருக்கு 1 2 4 5 6. ஸோ இதுதான் வந்து கிரிட்டிக்கல் பாத் டியூரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொன்று டேட்டா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம்மில் பர்சன்டேஜ் ஆஃப் தி ப்ராஜெக்ட் அதாவது 44 டேஸில் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்
44 டேஸ்ல எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும்? அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு, பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா. என்னன்னா n மைனஸ் மியூ டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு 3. 3ன்றது எக்ஸ்பெக்டட் டைம், அங்கே சம்மில் கொடுத்துருக்காங்க. TE 3. 3 இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 40, அதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. there is n மைனஸ் ஆமாம் 40 டிவைடட் பை 47 சம்மில் கேட்டிருக்கிறது. அப்போ 54 டேஸ்ன்னு வருது. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 54 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சம்மில் இது ஜி சம் எஃப்ல என்னன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கு கிவன் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மியூ 40 ஸ்டாண்டர்ட் 4.7 t இஸ் ஈக்குவல் டு 44. ஸோ இது கண்டுபிடிச்சோம்னா கிட்டத்தட்ட 0.78 0.8ன்னு வரும். அப்போ அந்த 0.8ன்றது ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் 0.78, அப்போ 79% வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷன் 15ஓட க்ரக்ஸு. ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க, கிளாரிஃபை பண்ணுறேன்.